எப்பா டேய், எங்களை பார்த்து அவ்வளோ முட்டாளுங்களா தெரியுமா? இல்லை புரியாம தான் கேட்குற. ஒவ்வொரு வாட்டியும் தளபதி ஸ்பீச் கொடுத்தாலும் என்ன அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி? ஐயோ தளபதி இப்படி பேசுறாங்க, அவங்க ஃபேன்ஸ் அப்படி பண்ணிடுவாங்க, உயிர்கள் போயிடும் அப்படின்னு. நடக்காத ஒன்று நீங்களே ஒரு சீனு கிரியேட் பண்ணி மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு ஏஜெண்டா வச்சு இப்படி பொங்குறீங்களே, இது நியாயமா? இது தேவையா? ரிலாக்ஸ் பண்ணுங்கப்பா. ஜூலி, உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் சொல்லவும் மாட்டேன், நீங்களே படிங்க. உங்களுக்காக தான் இந்த டிஷர்ட் போட்டேன், அவ்வளோதான் விஷயமே. பி யோர் செல்ஃப். யாரோ எப்போ பிக் பாஸ்ல போய் ட்ரெண்ட் செட் பண்ணாங்க, நம்மளும் அதே டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பண்ணதெல்லாம் நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதோ இப்படிதான் நடக்கும். பேசுங்க, ஆனா நீங்க உங்க சொந்த புத்தி யூஸ் பண்ணி பேசுங்க. நம்ம பேசுறதுக்கு நியாயமா இருக்கா, உண்மையா இருக்கான்னு யோசிச்சு பேசுங்க. அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க தளபதி? குட்டி கதை சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியல் அடங்காத ஒரு காளை மாடு மாதிரி. அனுபவமே இல்லாம ஒரு புது கட்சியா நாங்க வந்திருக்கோம். அனுபவம் இல்லைன்றது பார்க்காது.